சாருமதிக்கு ஒரு கண்டமும் இல்ல. சாருமதியாலதான் கண்டம் வரப்போகுது. நடக்க கூடாதது நடக்க போகுது. ஏற்கனவே ஒரு வாட்டி நடந்தது, இன்னொரு வாட்டி நடக்காம இருக்க ஜாக்கிரதையா இருங்க. அம்மா, நீங்க சொல்றது புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. உங்க புள்ள தப்பு பண்ணா தண்டனை இன்னொருத்தருக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க. அதனாலதான் உங்க வீட்டுல இன்னி வரைக்கும் நிம்மதி இல்ல. அம்மா, என் பையன் பெரிய தப்பு பண்ணிட்டான். அப்படிப்பட்டவனுக்கு தண்டனை கொடுக்கறது தானே சரி. உன் பையன் பண்ண தப்புக்கு நீ தண்டனை கொடுக்காம போ. ஆனா உன் மகனோட மகளுக்கு ஏன் தண்டனை கொடுக்கற? ஒருத்தர் மேல இருக்கிற கோபத்தை இன்னொருத்தர் மேல எப்படி காட்டுவ? அம்மா, அந்த பொண்ணோட அம்மா வெண்ணிலாவால 18 வருஷம் சுபத்ராவோட வாழ்க்கை நாசமா போயிடுச்சுமா. சுபத்ரா நல்லா இருக்கணும்னா அதுக்கு இந்த வீட்டுல உன் கூட வச்சுக்கிட்டா மட்டும் போதாது. ஆதிராவ நல்லா பாத்துக்க. அவன் ஊர் ரத்தம், உன் பேத்தி. ஆதிராவ உன் கூட வச்சு பாத்துக்க. அது இல்லம்மா. எனக்கே அறிவுரை சொல்ற அளவுக்கு தயாராயிட்டியா? ஐயோ, எனக்கு யாரும் அறிவுரை சொல்ல தேவையில்லை. சாரதா, நீ கொஞ்சம் பொறுமையா. அம்மாவுக்கு கோபம் வருதுல்ல? அம்மா, மதியழகனோட பொண்ணு ஆதிரா இந்த வீட்டுல இருக்க போறான்னா சுபத்ராவை என்ன பண்றது? சுபத்ரா இந்த வீட்டு மூத்த மக. அவ இங்கதான் இருப்பா. சுபத்ராவை இந்த வீட்டை விட்டு ஒதுக்கி வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த குடும்பமே இருக்காது. அம்மா, கோவப்படாதம்மா, தயவு செஞ்சு கோவப்படாத. நீ சொன்ன மாதிரியே நான் ஆதிராவை என் பேத்தியா ஏத்துக்கிறேன். மணி, ஆதிராவை கூப்பிடுப்பா. பாப்பா இங்கதான் இருக்கு. ஆதிரா, இங்க வாமா.
என் பையன் மேல இருந்த கோவத்தை உன் மேல காமிச்சிருக்கு, என்ன மன்னிச்சிடு. நீ வேற எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இரு. அங்காளம்மனோட அருள் இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் கிடைக்கணும்னா நீ இங்கேயே என்னோட பேத்தியா இருக்கணும். நீ இங்கதான் இருக்க போற. வந்து அம்மனை கும்பிட்டுக்க. நீ என் மகனோட மக ஆதிரா, நீ என் பேத்தி. இத்தனை நாளா என்னென்ன நாடகம் நடந்துச்சு, இப்பதான் அங்காளம்மனுக்கு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அம்மா தாயே, என்னாச்சுமா உங்களுக்கு? கண்ணை திறந்து பாருங்கம்மா. மா சுபத்ரா, மா என்னாச்சுமா? எழுந்துருமா. மா மா எழுந்துருங்கம்மா. மா மா அம்மா அம்மாடி சுபத்ரா, எழுந்துருங்கம்மா. மா அம்மா சுபத்ரா, அம்மா சுபத்ரா. ஹாஸ்பிடல் கூட்டி போலாம். வாங்க. பதட்டப்படாதீங்க, நான் டாக்டருக்கு கால் பண்ணிட்டேன். பக்கத்துல தான் இருக்காரு, இப்ப வந்துருவாரு. ஓகே. அது இல்ல திருமாரா, இன்னைக்கு சாமி கொஞ்சம் உக்கிரமா இருந்ததால சுபத்ராவுக்கு மயக்கம் வந்துருச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. சுபத்ராமா, அம்மா கண்ணை திறந்து பாருங்கம்மா. சுபத்ரா, அம்மா டாக்டர் சுபத்ரா. வாங்க டாக்டர். என்னன்னு கொஞ்சம் பாருங்களேன். மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க டாக்டர். சுபத்ரா சாமி அடி முடிஞ்சு எழுந்திருக்க பார்த்தா மயக்கம் போட்டு விழுந்து. இவ்வளவு கூட்டமா இருந்தா அவங்களுக்கு மூச்சு விட கஷ்டமா தான் இருக்கும். எல்லாரும் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. பாட்டி வேண்டாம் வேண்டாம், வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போங்க. ஓகே. சரி சரி. ஆ, சீக்கிரம் வாங்க. திருமாறன் டாக்டர், இந்த மருந்தை 2 நாளைக்கு கொடுங்க. ஓகே. கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. ஆ. ஹெல்த்தி ஃபுட்டு ஜூஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுங்க. கொஞ்சம் பக்கத்திலே இருந்து பாத்துக்கோங்க, அவங்க டென்ஷன் ஆகக்கூடாது. கண்டிப்பா டாக்டர். தேங்க்யூ. ம். சரி, நான் வரேன். பாத்துக்கோ. ஓகே டாக்டர், தேங்க்யூ. வந்துட்டாரு டாக்டர், சுபத்ராவுக்கு இப்ப எப்படி இருக்கு? அவங்க ரொம்ப டயர்டா இருக்காங்கம்மா. நாங்க உள்ள போய் பார்க்கலாமா டாக்டர்? போய் பார்க்கலாம். ஆனா அவங்க கூட ரொம்ப பேசாதீங்க. சரிங்க டாக்டர். ஓகே, போய் பாருங்க. ஆதிரா, ஒரு நிமிஷம் ஆமா. என்ன டாக்டர்? சுபத்ராவோட உயிருக்கே ரொம்ப ஆபத்து இருக்குமா? ஆமா, எதுக்கு அவங்களை இவ்வளவு டென்ஷன் பண்றீங்க? டாக்டர், உங்க அம்மா வெண்ணிலாவை எனக்கு நல்லா தெரியுமா. உங்க அம்மானால சுபத்ரா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியுமா. தன்னோட பிரச்சனைகளை வெளியே சொல்லாம இத்தனை வருஷமா
உள்ளுக்குள்ளேயே வச்சிருந்ததுதான் அவங்களுக்கு மன அழுத்தம் உண்டாயிருக்கு. இப்போ உங்க விஷயத்திலையும் இந்த வீட்ல உங்களை ஏத்துப்பாங்களா மாட்டாங்களான்ற குழப்பத்திலேயே எப்பவுமே டென்ஷனாவே நிம்மதி இல்லாம இருக்காங்கம்மா. இந்த மாதிரி நேரத்துல நீ சுபத்ராவுக்கு துணையாவும் ஆறுதலாவும் இருக்கணுமா, இல்லனா அவங்க உயிருக்கே ஆபத்தா முடியலாம். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம் சுபத்ரா, நீ எந்திரிக்க. எப்படிமா இருக்கு? நீ நல்லா ரெஸ்ட் எடு. நீ மயக்கம் போட்டு விழுந்ததுல அப்படியே துடிச்சு போயிட்டமா. இப்ப எப்படிமா இருக்கு உடம்பு? பரவாயில்லையா? திருமாரா, டாக்டர் மெடிசன் எழுதி கொடுத்தாருல, கொடு, நான் வாங்கிட்டு வரேன். ஓகேடா. ஆதிரா, என்னம்மா அங்கேயே நின்னுட்ட? உள்ள வா. ஆமா, உள்ள வா. சுபத்ரா, உனக்கு நல்லா ஆனதுக்கு அப்புறம் சொல்லலாம்னு நினைச்சேன். ஒருத்தர் பண்ண தப்புக்கு இன்னொருத்தருக்கு எப்படி தண்டனை கொடுப்பேன்னு அங்காளம்மன் என்னை பார்த்து கேட்டா. மதியழகனும் வெண்ணிலாவும் பண்ண தப்புக்கு அவங்க மக ஆதிரா இதுக்கு தண்டனை அனுபவிக்கணும். அதனாலதான் ஆதிராவை என் பேத்தியா ஏத்துக்கிட்டேன். அப்போ சாமி வந்து சொல்லலன்னா உங்களுக்கு ஆதிராவை பேத்தியா ஏத்துக்கிறதுக்கு இஷ்டம் இருந்திருக்காது இல்லம்மா? யார் சொன்னா என்னம்மா? யார் யார் எங்க இருக்கணுமோ அங்க இருந்தா ஒரு பிரச்சனையும் வராதுமா. என்னடா சொல்ல வர? அப்ப நாம இந்த வீட்ல இருக்கிறது தப்புங்கறியா? அகல்யா, அமைதியா இருக்க மாட்டேன். டாக்டர் என்ன சொல்லிட்டு போனார்னு உன் காதுல விழலையா? அமைதியா இரு. ஏங்க, நம்ம வெளியில போலாங்க. சரிம்மா. நீ நல்லா ரெஸ்ட் எடுமா. நான் அப்புறமா வந்து உன்னை பாக்குறேன். கூட நேசிக்கிற ஒரு மனுஷிய நான் இப்பதான் பாக்குறேன் சுபத்ரா. எனக்காக நீ என்ன தியாகம் வேணாலும் செய்வியா சுபத்ரா? இனி உனக்காக நான் பெருசா ஏதாவது செய்யணும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. நீ எப்பவும் ஆரோக்கியத்தோடவும் சந்தோஷத்தோடவும் நல்லா இருக்கணும். இனிமே அது மட்டும்தான் என் வாழ்க்கையோட லட்சியம். எரிச்சல் வர மாதிரி நடந்துக்காதன்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். அது இல்ல, நீ முதல்ல பாம்பும் கிரியுமா அடிச்சுட்டு இருந்த சுபத்ரமாவும் ஆதிராவும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இப்போ எலியும் பூனையுமா இருந்த சாரதாத்தையும் ஆதிராவும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. பாவம், இந்த வீட்ல நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குதே. இந்த
இன்னைக்கு பாசமா கட்டி பிடிச்சிருக்கிற எங்க அம்மா வாயாலேயே அவளை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ல வைக்கிறேன். இதுக்கு பேர் தான் பகல் கனவு காண்றதுன்னு சொல்வாங்க அண்ணி. அப்படியே பல்ல தட்டிடுவேன், ஜாக்கிரதை. உங்க கோவத்தையும் வீரத்தையும் உங்களை விட பலசாலிங்க கிட்ட காமிச்சிங்கன்னா அவங்க திருப்பி கொடுத்துருவாங்கன்னு பயந்து என்ன மாதிரி அப்பாவிங்க கிட்ட காட்டுறீங்க. ஆதிராவும் சுபத்ராமாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியா இருக்கும் போதே உங்களால 2 பேர்ல ஒருத்தர் கூட கூட ஜெயிக்க முடியல. இன்னைக்கு 2 பேரும் ஒன்னா சேர்ந்திருக்காங்க. நீங்க எப்படி அண்ணி அவங்கள ஜெயிப்பீங்க? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஃபைட் சீனோட கிளைமாக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆடியன்ஸா ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கேன். இந்தா தண்ணிய குடி. இந்த சீன்ல ரொம்ப பெரிய டயலாக் பேசிட்டேன். வெறும் கொடியை ஏத்துறது மட்டுமே திருவிழா இல்ல. தினமும் சாமி ஊர்வலம், தீர்த்த குடம், வேண்டுதல், மாவிளக்குன்னு எவ்வளவோ இருக்கு. அதே மாதிரிதான் அம்மா, சுபத்ரா, ஆதிரா இன்னைக்கு எல்லாம் ஒன்னாயிட்டாங்கிறது முக்கியம் இல்ல. பொறுத்து இருந்து பாரு, நம்ம வீட்ல பெரிய திருவிழாவே நடத்த போறேன். நீங்க சொல்றத பார்த்தா நடத்தியே தீர்வீங்க அண்ணி. அப்போ நீங்க பாதியில வந்ததால உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியாது. என்னது? சாரதாத்த உங்க மருமக ஆதிராவோட. அப்படி சொல்லாத. சரி சரி மன்னிச்சுக்கோங்க நீ. சுபத்ரமாவோட வளர்ப்பு மக ஆதிரா கையால அகண்ட விளக்கு ஏத்த போறதா சொல்லிருக்காங்க. என்ன? ஆமா அண்ணி, உங்களுக்கு தெரியாதுன்னு தான் சொல்ல வந்தேன். அப்புறம் இனிமே இந்த வீட்ல உங்க இடம் 0 தானா? ரொம்ப டயர்டா இருக்காங்க போல. கொண்டு வந்து வச்ச சாப்பாட சாப்பிடாமலே தூங்கிட்டாங்க. சுபத்ரா, சுபத்ரா, சுபத்ரா. சாப்பிடாமலே தூங்கிட்டேன், அதான் எழுப்பின. எனக்கெல்லாம் சாப்பிடாம தூக்கமே வராதுப்பா. எனக்கு சாப்பிடணும்னு தோணல ஆதிரா, பசிக்கல. மனசுல கவலை இருந்தாதான் வயிறு பசிக்காதுன்னு என் அப்பா சொல்லுவாரு. எனக்கு இப்ப என்ன கவலை இருக்கு சொல்லு? நீ இந்த வீட்ல இருக்கிறதுக்கு அம்மா சம்மதிச்சிட்டாங்க. உங்க அப்பாவுக்கு கொடுத்த வாக்கை எப்படியோ காப்பாத்திட்ட. இனிமே இந்த வீட்ல எல்லாரும் மனசுலயும் நீ இடம் பிடிச்சிருவ. அதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்போ இதெல்லாம் போக வேற ஏதோ ஒரு கவலை உன் மனசுல இருக்கு, என்கிட்ட சொல்லு. நிஜமாலுமே எனக்கு எந்த கவலையும் இல்ல. இருந்தா உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன? அப்படின்னா உனக்கு கண்டிப்பா பசிக்கும், நீ சாப்பிட்டே ஆகணும். நிஜமாலுமே பசிக்கல ஆதிரா. சரி, நான் உன்னை கூட்டி விடுறேன், நீ சாப்பிடுறியா? என்ன அப்படி பாக்குற?
அப்பப்போ என் அம்மாவுக்கு நான் தான் சாப்பாடு ஊட்டுவேன். அதுக்கப்புறம் உனக்கு தான் நான் ஊட்டுறேன். என்ன சாப்பிடு. ஏன் அழற? எனக்கு இது புதுசா இருக்கு ஆதிரா. எனக்கு குழந்தை இல்லைன்னு நான் எப்பவும் வருத்தப்பட்டதே இல்ல. ஆனா இன்னைக்கு உன்ன மாதிரி ஒரு மக இருந்திருக்கலான்னு எனக்கு தோணுது.